ஹலோ! வணக்கம். ஸோ, இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, இந்த ஒரு இது பண்ண போறோம். அத நீங்களே பாருங்க. ஓகே. ஸோ, அதுக்கு வந்து நீங்க ப்ரோக்ரியேட் இப்போதைக்கு எனக்கு ப்ரோக்ரியேட்லாம் பண்ண தெரியறனால ப்ரோக்ரியேட்ல சொல்றேன். ஸோ, ஃபர்தரா வேற ஏதாவது ஆப்ல வந்து இன்டிகிரேட் பண்ணி பண்ண முடியும்னா, ஐ வில் லெட் யூ நோ. ஐ வில் புட் இட் ஆன் தி டிஸ்கிரிப்ஷன் ஆர் இன் தி கமெண்ட். ஓகே. இப்போதைக்கு லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ வந்து லைக் ஒரு புது கேன்வாஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சரி இது ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன். ஸோ இப்படி தான் வந்து ஒரு கேன்வாஸ் இருக்குன்னு வைங்க. ஓகே. ஸோ திஸ் இஸ் தி கேன்வாஸ். இதில் வந்து லைக் ரெஃபரன்ஸ்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? இது என்ன ஸ்ட்ரகிள் பண்ணுது, ரெஃபரன்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து 3 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து லைக் கேன்வா, இமேஜ், ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஏன் இப்படி தெரியுதுன்னா, இப்போ நான் இது ஆஃப் பண்ணலாம் போயிடுச்சா பேபி. ஓகேவா? இப்போ இந்த பர்டிகுலர் கேன்வாஸ் ஃபுல்லாக வந்து என்னை ரெஃபரன்ஸ் பண்ணி இப்படி காட்டுது. நான் வந்து இப்போது மாஸ்க் மேன் மாதிரி உணர்கிறேன். ஆனால் நான் மாஸ்க் மேன் கிடையாது. ஓகே. பார்த்திங்கன்னா தெரியுதா? ஆனால் இதுதான் நான். ஸோ மேலே ஃபேனு, இங்கே ஃபோனு. ஸோ என்னோடய ஆயுதம் பென்சிலை வந்து எடுத்துக்கிறேன். இப்போது இங்கே வந்து தெரியுதா? இது வந்து 2 கண், மூக்கு, வாய். இப்போ சப்போஸ் உங்களுக்கு தெரியலனா என்ன பண்ணுங்கள், இப்போ சும்மா வந்து ஒரு லேயரில் சரி இதே இருக்கட்டும். இப்போது நான் இங்கே மார்க் பண்ணேன்னா என் மூஞ்சில் வந்து மார்க் ஆகும். பார்க்குறீங்களா? இப்போ வந்து நான் சும்மா கேஎன் இங்கே பார்த்தீங்கன்னா கேஎன். இது வந்து லைக் நான் எப்படிலாம் ஃபேஸ் திரும்புகிறேனோ அந்த பர்டிகுலர் ஆங்கிளுக்கு வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் ஆகும். ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ அதனால தான் இப்போ வந்து லைக் இதை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய மூஞ்சில் எங்கெங்கெல்லாம் பாயிண்ட் வைக்கலாம், மார்க் போடலான்ட்டு லெட்ஸ் யோசிச்சிஃபை. சரி. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கண் இருக்குது. எனக்கு இன்னும் வந்து இங்கே மூக்காண்டு இப்படி வந்து ஸோ இப்படி வைக்கலான்னு இருக்கேன். இது வந்து சும்மா ஒரு ரெஃபரன்ஸுக்கு தான். அதுக்கப்புறம் இதுலேயே வந்து இன்னொன்று இருக்குது, அசிஸ்டட் ட்ரான்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ இங்கே வந்து ட்ராயிங் எய்ட் போயிட்டு இப்போது இந்த சைடில் வரதே அந்த சைடு வேணும்னா சிமெட்ரிக் நான் வச்சிட்டேன்னா அவ்வளோதான். இப்போ நான் இங்கே பண்ணால் இங்கேயும் வரும். ஸோ இது வந்து இன்னும் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. கன்வீனியண்ட்டாக இருக்கும். தென் ஈஸியாக இருக்கும். இங்கே ஒன்று போட்டிங்கன்னா அங்கேயும் வந்துடும். ஸோ இங்கே வந்து எனக்கு வந்து இப்படி வரணும். இப்படி வரணும். ஓகே. இன்னும் கொஞ்சம் இப்படி. இங்கே மூக்காண்டு எனக்கு வேண்டாம். சரி, இதெல்லாம் நான் எடிட்டிங்கில் மாற்றிக்கிறேன். ஸோ இப்படி அதுக்கப்புறம் நைஸ். சரி, இங்கே இப்படி வச்சுக்கலாம். இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக. சரி, இப்போது லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஃபஸ்ட் வந்து கொஞ்சம் ப்ளஷ் போடலான்ட்டு இருக்கேன். இந்த ஒரு மாதிரி லைக் ஒரு ரோஸ்பில் இதுவும் வந்து அசிஸ்டட் ராக் வச்சிடுறேன். வச்சுட்டு பண்ணிட்டுனா இப்படி இருக்கா? எவ்வளோ நீங்கள் பாருங்கள், இப்படி இருக்கா? இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன், காஷியன் பிளர் யூஸ் பண்ணி பிளர் பண்ண போகிறேன். இப்போ நான் இந்த லைனை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே இங்கே பாருங்கள், அப்படியே வந்து ரியலாக ப்ளஷ் ஆன மாதிரியே இருக்கும். அதுவும் வந்து நான் இன்னும் கொஞ்சம் இது பண்ணிட்டா தெரியும். 3, 2, 1 கோ. இதை வந்து நான் வீடியோவாக காட்டுறேன். அந்த கிளிப்பிங் வச்சுட்டு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு இருக்கும். இது வந்து பாருங்கள், இது இன்னும் வந்து நான் டெவலப் பண்ணி காமிக்கிறேன். ஓகே. ரெஃபரன்ஸ் வந்து எனக்கு இது மேலே வந்து தள்ள முடியல, ஏன்னா ஆல்ரெடி வந்து பேஜ் அழகாக இருக்குல்ல. ஸோ ஃபஸ்ட் இது. தென் வந்து இப்போ எனக்கு ரொம்ப ஸ்மூத்தனாக இருக்குல்ல, எனக்கு ஸ்மூத்தனாக வேண்டாம். அப்படின்னா நான் வந்து எய்தர் மல்டிப்ளை பண்ணிடலாம். மல்டிப்ளை பண்ணோன்னா என் ஸ்கின்னுக்கு வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி ப்ளஷ் இருக்கா. அகெயின் வந்து இந்த சைடு வந்து எனக்கு கொஞ்சம் ஆட் பண்ண நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ
இந்த சைடு கொஞ்சம் பார்த்தீங்களா, நான் திருப்பி மிஸ் பண்ணிட்டேன். ட்ராயிங் அசிஸ்ட் போட்டு அப்படின்னா இந்த சைடு ஓகே. இதுவும் வந்து கொஞ்சம் நல்லாவே ஓகே. இது வந்து கொஞ்சம் இது பண்ணிவிட்டு இதையும் வந்து ஒரு 60% டச் ஆகும். இதையும் 60%, இது 50 வச்சுக்கலாம். இப்போது நேச்சுரலான ஒரு ப்ளஷ்ஷு ரெடி. இப்போ இதையும் வந்து மல்டிப்ளை போட்டுட்டு ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணிவிட்டு இப்போ இன்னொன்று ஒரு அம்சமான இது இருக்குது. இதில் வந்து கிளிப்பிங் மாஸ்க் போட்டுட்டு ஐயோ இதை வந்து கேமராலேயே காட்டில் போவான்னு மறந்துட்டேன். நான் வந்து சரி இதில் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருந்துருக்கும்ல, அதை வச்சு காமிச்சிக்கிறேன். ஸோ இதில் வந்து நாய்ஸ் இருக்குல்ல, இதில் நாய்ஸ் ஆட் பண்ணால் இன்னும் வந்து கொஞ்சம் டெக்ஸ்சர்டாக இருக்கும். அது நான் இதில் காட்டுறேன். ஸோ தட் லைக் உங்களுக்கு தெரியும். இதில் ரொம்ப சரி நான் இது வந்துட்டு இது பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இது ஒன்று ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆல்ரெடி வந்து இதே வந்து ஒரு 6 நிமிஷம் போயிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே இதெல்லாம் வந்து நான் பெயிண்ட் பண்ணேன். ஸோ சன்ஃப்ளவர் மெயினாக ஓகே. இப்போ வந்து ஒரு தாட் வந்துச்சு. சரி இந்த ப்ளஷ்ஷோட சேர்த்து கொஞ்சம் சன்ஃப்ளவர் வரையலாம். இதே மாதிரி ட்ராயிங் அசிஸ்ட் போட்டு இதை வந்து குட்டியாக்கிடுறேன். சின்னது பண்ணும். எனக்கு சன்ஃப்ளவர்லாம் வரைய தெரியாது ப்ரோ. நானே ஏதோ ஒன்று போடுறேன். இதுதான் சன்ஃப்ளவராக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இன்னும் நல்லதாக வரைஞ்சிக்கலாம். ஓகே. ஸோ லெட் திஸ் பி. ஓ இது ரொம்ப பெருசாக இருக்குல்ல. சின்னது பண்ணணும். ஸோ இந்த சைஸ் போகும். இப்போ என்ன பண்ண போகிறேன், அந்த மறுபடியும் ஒன்று எடுத்துகிட்டு இதில் வந்து ஷிட் இது பண்ணி இதை அனுப்பிச்சு சைஸ் பண்ணி ஸோ திஸ் இஸ் பிரெட்டி. இந்த சைஸ் பெருசாக இருக்குது. இது வந்து டெலீட் பண்ணணும். இதை வந்து காப்பி பண்ணிவிட்டு இப்போ ஒரே ஒரு இது என்ன வரும்னா எனக்கு கஷ்டம் வரும். பார்த்தீங்களா? ஓகே. ஸோ ரெண்டுமே நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு மறுபடியும் அசிஸ்ட் போட்டு நல்லா எப்படி அந்த எப்படி இது அங்கே போயிடுச்சு. சரி இங்கே நானும் நியூபி தான். அதனால் இப்படி ட்ரையல்கள் எக்கச்சக்கமாக வரும். எனக்கு கழுத்து ஆல்ரெடி விளக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி தலைகீழ பண்ணிட்டு, ஏன்னா இப்படி பண்ணால் தான் என்னால் பண்ண முடியும், இல்லாட்டி பண்ண முடியாது. இங்கேருந்து ஒரு இலை போட்டால் நல்லாயிருக்குமா? ஓ ஷிட் வாய்க்கு போகுது. இப்படி நைஸ் நைஸ். இங்கேருந்து இப்படி போனால் நல்லாயிருக்கும் தோணுது. இப்படி இருந்து இப்படி இந்த கண் வந்து இங்கே வந்து மார்க் பண்ணிக்கிட்டு இப்படி யா
அதுக்கப்புறம் ஸோ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஐப்ரோ சரி சும்மா சும்மா என்ன பண்ண போகிறேன்? காட்டுவாசி காட்டுவாசி பச்சை இலை கடியா. நைஸ். வச்சுட்டா இங்கே எப்படி எப்படி இறங்குற மாதிரி. இப்போ வந்து என்ன பண்ணுவேன், இதை வந்துட்டு அழிச்சிட்டேன்னா 2 சைடும் போய்ட்டு இப்படி ஆயிடுச்சு. ஐயோ கேமராவில் அடிச்சுக்கிட்டேன். இது வந்து ஏன் இவ்வளோ நேரம் போகுது? ஓ மை காட், ஓ மை காட். எப்படி? ஓ மை காட், ஓ மை கடவுளே. யார் இவன் நீங்கள் நினைக்கலாம். இப்போ வந்து கலர் பண்ணலாம். என்ன கலர்? மஞ்சள் கலர். இன்னும் கொஞ்சம் மஞ்சள் கலர். சார்ஜ் காலியாகுதா? இல்லை இருக்கு. இப்போ அங்கே கலர் ஆகுதான்னு தான் தெரில எனக்கு. எப்படி கலர் ஆகுதுன்னு தெரில. இப்போ இது வந்து கொஞ்சம் அசிஸ்ட் ஆஃப் பண்ணிட்டா தான் கரெக்டாக இருக்கும். ஆமாம், ஏன்னா இது வந்து கிராப் பண்ணி வச்சேன்ல, அதான். இஃப் ஐ டென்ட் கிராப் இட் would be நல்லா இருந்திருக்கும். என்ன பண்ணுறது, எல்லாம் நேரம். இப்போ இங்கேயும் வந்து கையால் இது பண்ணிவிட்டு திஸ் இஸ் டன். நெக்ஸ்ட் would be லீவ்ஸ், இலைகள். இங்கே ஒரு இலை, இங்கே ஒரு இலை. இதையுமே இலையாக வைக்கலாமா? நல்லா இருக்குல்ல? ஐயா நல்லா தான் இருக்குது. இதையும் வந்து இது பண்ணிடலாம், மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போ இந்த ரெஃபரன்ஸ் இங்கே வச்சு காமிக்கிறேன். ரெஃபரன்ஸ் வந்து வந்துடுச்சா? ஊக்கா மண் தலை 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 தலை. ஃப்ளெக்ஸிங் நாட் ஃப்ளெக்ஸிங். உள்ள வந்து அதிரடி. என்ன யாரு? தலைவலி. காற்றில் ஏதோ புது வாசம். ஓப்பன் மைக்குன்னு நினைக்காதீங்க, இது வந்து க்ளோஸ்டு மைக்கு தான். இப்போது ஓப்பனாக இருக்கிறதுனால அது ஓப்பன் மைக்குன்னு சொல்கிறதுலையும் வேலிடான ஆன்சர் தான். மேலே ஃபேனு, இங்கே ஃபோனு. இந்த குறிப்போட இதை வந்து நான் முடிச்சிக்கலான்னு இருக்கேன். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் அழகான ஓவியங்கள் என் மூஞ்சில் நானே மார்க் போட்டு காட்டுறேன். நீங்கள் வந்து அதை பார்த்து ரசிங்க. பார்த்தீங்களா? நல்லா இருக்குல்ல? எனக்கு பிடிச்சிருக்கு போ. உங்களுக்கு பிடிச்சிருக்கோ? ப்ளஷ்ஷோட அப்படியே இப்போ பாருங்கள். இட்ஸ் நைஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம். இதை நான் எடிட் பண்ணி போடணும். அதுதான் பெரிய டாஸ்க். Let's see. Boy.